ஒரு செல்வந்தர் தனது மகனுக்கு தொழில் மற்றும் படிப்பினை கற்றுக்கொள்வதற்காக தனது நண்பரின் நிறுவனம் ஒன்றில் பணி செய்ய மகனை 6 மாத காலத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் மகனோ எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். 6 மாதம் கடந்தவுடன் ஒரு தங்க நாணயத்தை கூலியாக கொடுத்து அனுப்பினார். அந்த நாணயத்தை தனது அப்பாவிடம் மகன் கொண்டு வந்து கொடுத்தான். அதனை வாங்கிய அப்பா அதனை தூக்கி தூர எறிந்தார். அதை கண்ட மகனோ ஒன்றும் கண்டு கொள்ளாமல் தனது படுக்கை அறைக்கு சென்று விட்டான். மீண்டும் சில நாட்கள் கழித்து இன்னொரு தெரிந்த நண்பரிடம் 3 மாதத்திற்கு வேலைக்கு அனுப்பினார் அப்பா. அங்கும் இப்படித்தான், எந்த வேலையும் செய்யாமல் 3 மாதம் கடத்தினான். ஆனாலும் தனது நண்பர் மகன் என்பதால் அவரும் 2 தங்க நாணயங்கள் கொடுத்து அனுப்பினார். அதையும் அப்பாவிடமே கொண்டு வந்து கொடுத்தான். முன்பு போலவே அப்பா 2 நாணயங்களையும் தூக்கி எறிந்தார். அப்போதும் கண்டு கொள்ளாமல் மாடிக்கு சென்று விட்டான். சிறிது காலம் கழித்து அறிமுகம் இல்லாத ஒருவர் இடத்திற்கு வேலைக்கு சேர்த்து விட்டார் அப்பா. 3 மாதம் வேலை செய்துவிட்டு 1/2 பவுன் தங்க நாணயத்தை ஊதியமாக கொண்டு வந்து கொடுத்தான். முன்பை போலவே அதையும் தூர எறிந்தார். ஆனால் இம்முறை அவனுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் வந்துவிட்டது. இது என்ன தெரியுமா? எனது வேர்வை, எனது உழைப்பு, 3 மாத காலம் தூங்காமல் உழைத்திருக்கிறேன். அதற்கான கூலி இது. இப்படி அலட்சியமாக தூக்கி எறிந்து விட்டீர்களே, நீங்க பெரிய மனிதரா? ஈசி சேரில் படுத்து கிடக்கும் உங்களுக்கு உழைப்பின் வழி எப்படி தெரியும் என்று கோபமாக கத்தினான். அப்பொழுது அப்பா சொன்னார், இதைத்தான் உன்னிடமிருந்து எதிர்பார்த்தேன். முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்து கொடுத்த தங்க நாணயத்தை நான் தூர எறிந்த பொழுது உனக்கு கோபம் வரவில்லை. காரணம், அப்பொழுது உனக்கு உழைப்பின் அருமை தெரியவில்லை. இப்பொழுது நீ உழைத்து கொண்டு வந்த இந்த தங்க நாணயத்தை நான் எறிந்த பொழுது உனக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. காரணம், நீ கஷ்டப்பட்டு உழைத்து பெற்று வந்ததால் தான். உனக்கு உழைப்பின் வழி தெரிகிறது இப்பொழுது. இதைத்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்த்தேன் என்று சொல்லி மகனையும் அந்த 1/2 பவுன் தங்க நாணயத்தை உழைக்காமல் எது கிடைத்தாலும் நிலைக்காது, அதனின் அருமையும் தெரியாது. இப்போது புரிகிறதா மகனே என்று கேட்க மகனும் சிரித்தான். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டான். இதே மாதிரி தான் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு பொருளை 100 ரூபான்னு கேட்கறாங்கன்னா அந்த 100 ரூபாவை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்றத நீங்க குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டாலே போதும். குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?